हेलो फ्रेंड्स नमस्ते आई एम जयसिंग वेलकम टू हिंदी பேசலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற தமிழ் வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, தொடர்ந்து பாருங்கள். உங்களோட ப்ராக்டிஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கிற 25 வீடியோவோட 500 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நம்மக்கிட்ட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஹிந்தி வார்த்தைகள் தெரியாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான 500 ஹிந்தி வார்த்தைகள் நம்மக்கிட்ட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட 2 பிடிஎஃப் இருக்குது. உங்களுக்கு எந்த பிடிஎஃப் தேவையோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது போதும். இது போதும் அப்படிங்கிறத யஹ் காஃபி ஹே அப்படின்னு சொல்லணும். இதில் யஹ் அப்படிங்கிறத பேசும்போது ஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது போதும் அப்படின்னா ஏ காஃபி ஹே அப்படின்னு சொல்லணும். இதே வார்த்தையை நம்ம காஃபி அப்படிங்கிறதுக்கு பதிலாக பஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ பஸ் ஹே அப்படின்னா இது போதும் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கேஷுவலாக பேசும்போது இந்த ஹே கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏ பஸ் பஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இது போதும் அப்படின்னா ஏ பஸ் ஹே அப்படின்னு சொல்கிறோம். இதுவே போதும். இதுவே போதும் அப்படின்னா யஹ் ஹி காஃபி ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ யஹ் ஹி அப்படின்னா இதுவே அப்படின்னு அர்த்தம். இதுவே போதும், யஹி காஃபி ஹே அல்லது யஹி பஸ் அப்படின்னு சொல்லலாம். இது போதுமா? இது போதுமா? இப்போ நம்ம கேள்வியாக கேட்குறோம், இது போதுமா? இது எப்படி கேட்குறதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். முன்னாடி ஒரு கியா சேர்க்கணும், அவ்வளோதான். கியா யஹ் காஃபி ஹே, கியா யஹ் காஃபி ஹே அப்படின்னா இது போதுமா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது போதாது, திஸ் இஸ் நாட் எனஃப். இது போதாது அப்படின்னா யஹ் காஃபி நஹி ஹே. போதாது அப்படிங்கிறத காஃபி நஹி ஹே அப்படின்னு சொல்கிறோம். இது போதாது, யஹ் காஃபி நஹி ஹே. எனக்கு ஞாபகப்படுத்து, நான் ஒருவேளை மறந்துடுவேன், எனக்கு ஞாபகப்படுத்து. இந்த மாதிரி பேசுவோம்ல, எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னா முஜே யாத் திலாவோ. முஜே அப்படின்னா எனக்கு, யாத் அப்படின்னா ஞாபகம். ஸோ ஞாபகப்படுத்து அப்படிங்கிறத யாத் திலாவோ அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு ஞாபகப்படுத்து, முஜே யாத் திலாவோ அப்படின்னு சொல்லணும். ஓகே, இதை கொஞ்சம் ஃபார்முலாக சொல்லணும். எனக்கு ஞாபகப்படுத்துங்க, இது எப்படி சொல்லலாம்? முஜே யாத் திலாயே அப்படின்னு சொல்லணும். யாத் திலாயே அப்படின்னா ஞாபகப்படுத்துங்கள் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்வதை செய், டூ வாட் ஐ செய். நான் சொல்வதை செய் அப்படின்னா ஜோ மே கஹ்தா ஹூம் ஓ கரோ. ஜோ மே கஹ்தா ஹூம் ஓ கரோ அப்படின்னு சொல்லணும். இந்த வாக்கியத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். மே கஹ்தா ஹூம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜோ சேர்த்தோம்னா அது எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஜோ மே கஹ்தா ஹூம் அப்படின்னா நான் சொல்வதை அப்படின்னு மாறும். ஓகேவா? நான் சொல்வதை அப்படின்னா ஜோ மே கஹ்தா ஹூம் அப்படின்னு அர்த்தம். ஓ கரோ அப்படின்னா அதை செய். ஸோ நான் சொல்வதை செய் அப்படின்னா ஜோ மே கஹ்தா ஹூம் ஓ கரோ அப்படின்னு சொல்லணும். இது உனக்கு பிடிக்குமா? இது உனக்கு பிடிக்குமா? இது எப்படி கேட்கலாம்? கியா தும்கோ யஹ் பசந்த் ஹே அப்படின்னு சொல்லணும். இந்த வாக்கியத்தை எப்படி நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத யஹ் தும்கோ பசந்த் ஹே அப்படின்னு சொல்லணும். இதே வார்த்தையை இது உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு கியா தும்கோ யஹ் பசந்த் ஹே அப்படின்னு சொல்லணும். ஒரு சென்டென்ஸுக்கு முன்னாடி, ஒரு வாக்கியத்துக்கு முன்னாடி நீங்கள் கியா சேர்க்கும்போது அந்த வாக்கியம் கேள்வி வாக்கியமாக நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? இது உனக்கு பிடிக்குமா? கியா தும்கோ யஹ் பசந்த் ஹே அப்படின்னு சொல்லணும். ஆமாம்,
எனக்கு இது பிடிக்கும். இதை எப்படி சொல்லலாம்? हाँ मुझे ये पसंद है அப்படின்னு சொல்லணும். ஆமாம் அப்படின்னா हाँ அப்படின்னு சொல்றோம். முஜே எனக்கு, யஹ் அப்படின்னா இது, பிடிக்கும் அப்படின்னா பசந்த் ஹை. ஆமாம் எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னா हाँ मुझे ये पसंद है அப்படின்னு சொல்லணும். எனக்கு இது பிடிக்கவில்லை. இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? எனக்கு பிடிக்கும் சொல்லுவோம், எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எனக்கு இது பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்றதுன்னா முஜே யஹ் பசந்த் நஹி ஹை. முஜே யஹ் பசந்த் நஹி ஹை அப்படின்னு சொல்லணும். முஜே எனக்கு, யஹ் இது, பிடிக்கவில்லை, பசந்த் நஹி ஹை. முஜே யஹ் பசந்த் நஹி ஹை அல்லது முஜே ஏ பசந்த் நஹி ஹை அப்படின்னு சொல்லலாம். நம்ம பேசும்போது இந்த மாதிரி பேசுவோம். வேலை எப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் பேசுவோம் இல்லையா? வேலை எப்படி போய் கொண்டிருக்கிறது, வேலை எப்படி போயிட்டு இருக்கு. இதை ஹிந்தியில் எப்படி சொல்றதுன்னா காம் கைசே சல் ரஹா ஹை அப்படின்னு சொல்லணும். காம் கைசே சல் ரஹா ஹை அப்படின்னா வேலை எப்படி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். காம் அப்படின்னா வேலை, கைசே எப்படி, போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சல் ரஹா ஹை அப்படின்னு சொல்றோம். இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரஹா ஹை அப்படின்னா கொண்டிருக்கிறது. இந்த கண்டினியூஸ் ஃபார்ம் தான் இந்த ரஹா. ஓகேவா? ஸோ வேலை எப்படி போய் கொண்டிருக்கிறது? காம் கைசே சல் ரஹா ஹை அப்படின்னு சொல்லணும். வேலை நன்றாக போய் கொண்டிருக்கிறது, வேலை நல்லா போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி சொல்லுவோம்ல. வேலை நன்றாக போய் கொண்டிருக்கிறது. இதை காம் अच्छे से चल रहा है அப்படின்னு சொல்லணும். காம் अच्छे से चल रहा है. காம்னா வேலை, अच्छे से அப்படின்னா நன்றாக, போய்கொண்டிருக்கிறது चल रहा है. காம் अच्छे से चल रहा है, வேலை நன்றாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போது வரை நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னா अब तक अच्छे से चल रहा है அப்படின்னு சொல்றோம். ஸோ நல்லா கவனிச்சிங்களா? இங்கே நம்ம வேலை அப்படிங்கிறத சொல்லலை, தேவைன்னா நம்ம சொல்லிக்கலாம். अब तक काम अच्छे से चल रहा है அப்படின்னா இப்போது வரை வேலை நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த காம்ங்கிறத எடுத்துட்டோம்னா வேலை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். अब तक अच्छे से चल रहा है, இப்போது வரை நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன். நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன் அப்படின்னா மே கர் ஆ கயா தா அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், வீட்டிற்கு, கர், வந்துவிட்டேன் அப்படின்னா ஆ கயா தா அப்படின்னு சொல்லணும். ஸோ வந்துவிட்டேன் ஒரு பெர்ஃபெக்டாக முடியுது இல்லையா? இதுக்காக நம்ம என்ன சேர்க்குறோம்னா தா அப்படிங்கிறத சேர்க்குறோம். நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிறத மே கர் ஆயா அப்படின்னு சொல்லலாம். நான் வீட்டுக்கு வந்து விட்டேன் அப்படின்னா மே கர் ஆ கயா தா அப்படின்னு சொல்லணும். இதை சாப்பிடாதீர்கள், இதை சாப்பிடாதீங்க. இதை எப்படி சொல்றதுன்னா யஹ் மத் காயே அப்படின்னு சொல்லணும். இதை எப்படின்னா யஹ், சாப்பிடாதீங்க அப்படிங்கிறத மத் காயே அப்படின்னு சொல்றது. ஸோ காவோ அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். காயே அப்படின்னா சாப்பிடுங்கள். மத் காயே சாப்பிடாதீங்க. இதை சாப்பிடாதீங்க, யஹ் மத் காயே அப்படின்னு சொல்லணும். அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம்ல, நீங்கள் பார்த்து போங்க. அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? வாஹா ஜாதா டிராஃபிக் ஹோகா. வாஹா ஜாதா டிராஃபிக் ஹோகா அப்படின்னு சொல்லணும். வஹா அப்படின்னா அங்கே, ஜாதா ரொம்ப, டிராஃபிக் த சேம் டிராஃபிக் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இருக்கும் இல்லைன்னா ஆகும், டிராஃபிக் ஆகும் அப்படின்னு சொல்கிறத ஹோகா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னா வஹா ஜாதா டிராஃபிக் ஹோகா அப்படின்னு சொல்லணும். மெதுவாக பேசுங்கள், ரொம்ப சத்தமாக பேசாதீங்க, மெதுவாக பேசுங்க. இதை தீரே
बोलिए धीरे बोलिए அப்படின்னு சொல்லணும். धीरे அப்படின்னா மெதுவாக பேசுங்கள். बोलिए மெதுவாக பேசுங்கள். धीरे बोलिए அப்படின்னு சொல்லணும். நான் மார்க்கெட் போறேன். நான் மார்க்கெட் போகிறேன். இதை मैं बाजार जाता हूं. मैं बाजार जाता हूं அப்படின்னு சொல்லணும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு வாக்கியம் ஆரம்பிக்கும் போது மே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது முடிக்கிறது ஹூ அப்படின்னு முடிக்கணும். ஓகேவா? மே அப்படின்னா நான், பஜார் அப்படின்னா மார்க்கெட், ஜாத்தா ஹூ அப்படின்னா போகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் மார்க்கெட் போகிறேன், மே பஜார் ஜாத்தா ஹூ அப்படின்னு சொல்லணும். இப்பெல்லாம் விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இப்பெல்லாம் விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம டீச் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம தெளிவாக கற்றுக்கோங்க. ஒன் டைம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சர்வசாதாரணமாக ஹிந்தியில் பேச முடியும். இப்போ கவனிங்க. இப்பெல்லாம் விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது எப்படி சொல்கிறதுன்னா, ஆஜ்கல் महंगाई बहुत ज़्यादा है. आजकल महंगाई बहुत ज़्यादा है அப்படின்னு சொல்லணும். ஆஜ்கல் அப்படின்னா இப்போதெல்லாம் அப்படின்னு அர்த்தம். மகங்காய் அப்படின்னா விலைவாசி. பகுத் ரொம்ப, ஜாஸ்தியா அப்படின்னா ஜாதா, இருக்கிறது அப்படின்னா ஹே அப்படின்னு சொல்கிறோம். இப்பெல்லாம் விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆஜ்கல் மகங்காய் பகுத் ஜாதா ஹே அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்கிறாங்களா? ஸோ நார்மல் கான்வர்சேஷனில் இந்த வாக்கியங்கள்லாம் யூஸ் ஆகும். உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்கிறாங்களா? இது எப்படி கேட்கலாம்? கியா ஆப்கே சகே பாய் பஹன் ஹே அப்படின்னு சொல்லணும். கியா ஆப்கே சகே பாய் பஹன் ஹே அப்படின்னு சொல்லணும். இதில் கியா அப்படிங்கிறது வழக்கம் போல கேள்விக்காக சேர்க்கிறோம். ஆப்கே உங்களுக்கு, சகே பாய் பஹன் ஹே அப்படின்னா கூட பிறந்தவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பாய் அப்படின்னா சகோதரன், பஹன் அப்படின்னா சகோதரி, சகே பாய் பஹன் அப்படின்னா உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறத கியா ஆப்கே சகே பாய் பஹன் ஹே அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட மத்தியானம் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட மத்தியானம் ஆகிவிட்டது. இது எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான். லக்பக் दोपहर हो चुकी है. लगभग दोपहर हो चुकी है அப்படின்னு சொல்லணும். லக்பக் அப்படின்னா கிட்டத்தட்ட, दोपहर மத்தியானம், हो चुकी है அப்படின்னா ஆகிவிட்டது. ஸோ பெர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. மத்தியானம் ஆகிவிட்டது. அதுக்காகத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த சுக்கி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். லக்பக் दोपहर हो चुकी है அப்படின்னு சொல்லணும். இதில் ஹோ சுக்கா ஹே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா दोपहर அப்படிங்கிறது மத்தியானம், இது ஒரு டைம். இதை சொல்லும்போது நம்ம பெண்பால் தான் யூஸ் பண்ணணும், சுக்கி ஹே. ஓகேங்களா? கிட்டத்தட்ட மத்தியானம் ஆகிவிட்டது, லக்பக் दोपहर ஹோ சுக்கி ஹே அப்படின்னு சொல்லணும். அங்கே ரொம்ப சத்தமாக இருக்கு. அங்கே ரொம்ப சத்தமாக இருக்கிறது. இதை எப்படி சொல்கிறதுன்னா, வஹா பகுத் ஷோர் ஹே அப்படின்னு சொல்லணும். வஹா பகுத் ஷோர் ஹே அப்படின்னு சொல்லணும். வஹா அப்படின்னா அங்கே, பகுத் ரொம்ப, சத்தமாக இருக்குது அப்படிங்கிறத ஷோர் ஹே அப்படின்னு சொல்லணும். அங்கே ரொம்ப சத்தமாக இருக்கு, வஹா பகுத் ஷோர் ஹே அப்படின்னு சொல்லணும். உங்களை திரும்பவும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களை திரும்பவும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. இந்த மாதிரி சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்கிறதுன்னா, ஆப்சே ஃபிர் மில்கர் குஷி ஹுய் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆப்சே அப்படின்னா உங்களை, ஃபிர் திரும்பவும், மில்கர் சந்தித்ததில், குஷி ஹுய் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கிறது, மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறைய வார்த்தைகள் இன்றைக்கி நம்ம கற்றுட்ருக்கோம். உங்களோட ப்ராக்டிஸ்க்கு நம்மளோட 2 பிடிஎஃப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த 2 பிடிஎஃபையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திரும்பவும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தன்யவாத்.